ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வயிற்றில் வளருவது ஆண் குழந்தை என்பதை வெளிக்காட்டும் 12 அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்ஸும் வீடியோவாக போட்டுக்கிட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பெண்ணுமே கர்ப்பமாக இருக்கும்போது தம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை என்ன குழந்தை அப்படின்றத தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பாங்க. நம்ம நாட்டில் குழந்தையோட பாலினத்தை அறிவது சட்டப்படி குற்றம். ஆனால் ஒரு பெண்ணோட வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை என்ன குழந்தை என்பதை சில அறிகுறியை கொண்டு நம்ம அறிய முடியும். இந்த அறிகுறிகள்லாம் பல பெண்கள் அவங்க அனுபவத்திலேருந்து சொல்லக்கூடியது. இந்த அறிகுறிகளை வச்சு பல பெண்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஃபஸ்ட்டு அறிகுறி, கர்ப்பிணி பெண்கள் அவங்க வயிற்றினோட பொசிஷனை வச்சு அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை என்ன குழந்தைன்னு அறியலாம். கர்ப்பமாக இருக்கவங்களோட வயிறு கீழே இறங்கி இருந்துச்சுன்னா அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அறிகுறி, கர்ப்ப காலத்தில் பெண்களோட சிறுநீர் நிறத்தில் மாற்றம் ஏற்படும். அதுலேயும் சிறுநீர் அடர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறினா வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. ஒருவித மேகமூட்டமான வெள்ளை நிறத்தில் சிறுநீர் வெளியேற்றினா அது பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. மூணாவது அறிகுறி, கர்ப்ப காலத்தில் ஹார்மோனோட ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும். உங்கள் உடலில் பல மாற்றங்களும் ஏற்படும். அதில் முகத்தில் பருக்கள் அதிகமாக வந்துச்சுன்னா உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய ஆண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. நாலாவது அறிகுறி, கர்ப்ப காலத்தில் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு ஏற்ப உங்கள் மார்பகங்கள்லாம் பெருசாகும். பெரும்பாலான பெண்களுக்கு இடது மார்பகங்கள் தான் பெருசாகும். ஆனால் ஆண் குழந்தை சுமக்கும் பெண்களுக்கு மட்டும் இடது மார்பகத்தை விட வலது மார்பகம் பெருசாக இருக்கும். அஞ்சாவது அறிகுறி, கர்ப்ப காலத்தில் பாதங்கள் எப்போதுமே மிக குளிர்ச்சியுடன் ஒரு வித ஜில்னஸோடு இருக்கும். அப்படி ஜில்னஸோடு இருந்துச்சுன்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. ஆறாவது அறிகுறி என்னென்னா, உங்களோட கர்ப்ப காலத்தில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்வீங்க. அப்போ டாக்டர்ஸ்லாம் குழந்தையோட ஹார்ட் பீட் ரேட்டு சொல்லுவாங்க. ஆறாவது அறிகுறி, கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யும்போது டாக்டர்ஸ் எல்லாம் குழந்தையோட ஹார்ட் பீட் ரேட் சொல்லுவாங்க. ஹார்ட் பீட் ரேட் சொல்லும்போது குழந்தையோட இதய துடிப்பு 140 முறை துடித்தாலோ இல்லை 140க்கு கீழே துடிச்சிச்சினாலும் ஆண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. ஏழாவது அறிகுறி, உங்கள் வயிற்றில் ஆண் குழந்தை வளர்ந்துச்சுன்னா உங்கள் கர்ப்ப காலத்தில் உங்களோட தலைமுடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். நார்மல் டேஸில் விட ப்ரெக்னன்சி டேஸில் உங்களோட முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். எட்டாவது அறிகுறி, ஆண் குழந்தை வயிற்றில் வளர்ந்தால் கர்ப்பிணிகளுக்கு புளிப்பான உணவுகளோ இல்லை உப்பான உணவுகள் மீது நாட்டம் அதிகமாக இருக்கலாம். ஒன்பதாவது அறிகுறி, உங்களோட கர்ப்ப காலத்தில் அளவுக்கு அதிகமாக டயர்ட்னஸாக இருப்பீங்க. ரொம்ப எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பீங்க. எப்போதுமே இடது பக்கமாகவும் தூங்கினாலுமே வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை என்றால் உங்கள் கைகளில் வறட்சியும் வெடிப்பும் அதிகமாக இருக்கும். இதுதான் 10வது அறிகுறியாக சொல்லப்படுது. 11வது அறிகுறி, பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் காலை நேரத்தில் பெண்கள் வாந்தியும் குமுட்டலையும் உணர்வாங்க. இது மாதிரிக்கு எந்த அறிகுறியும் இல்லாமல் இருந்துச்சுன்னா வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. உங்களோட கர்ப்ப காலத்தில் வயிறு வட்டமாகவும் வயிறு மட்டுமே பெருசாக இருந்துச்சுன்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. இந்த 12 அறிகுறிகளில் ஏதேனும் 5 அறிகுறிகள் இருந்தாலும் கூட உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். எந்த குழந்தையாக இருந்தால் என்ன, நமக்கு நல்ல குழந்தையாக ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கிறதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.